Hello friends, welcome to Rama's Harsiva Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் தீபாவளிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த கீ மைசூர் பாக் நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கீ மைசூர் பாக் ட்ரை பண்றேன். அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். கீயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அத வந்து நல்லா மெல்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேன்ல சும்மா 1 டீஸ்பூன் மட்டும் நெய் ஊத்திட்டு, இப்போ அந்த கடலை மாவ நல்லா வந்து வறுத்துக்கணும். இது வந்து நல்ல வாசனை அந்த கடலை மாவோட ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வந்து வறுக்கணும். ஸோ, அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துட்டேன். இப்போ பாருங்க அந்த கடலை மாவோட கலர் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ, இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டா போதும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷமாவது எடுக்கும் நீங்க அத வறுக்கிறதுக்கு. ஸோ, இத நான் வறுத்துட்டு ஒரு தனியா ஒரு கிண்ணத்துல நான் எடுத்து வச்சுட்டேன். இதுலயும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த கடலை மாவ ஒரு தடவ நீங்க சலிக்கணும். நான் சலிக்காமயே வந்து நெய் ஊத்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா, இந்த ஸ்டெப் வந்து மறக்காதீங்க. கண்டிப்பா அந்த கடலை மாவ வந்து சலிச்சுக்கோங்க. அதில கட்டியெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன கட்டி. ஸோ, அதெல்லாம் வந்து சலிக்கும்போது தான் போகும். ஸோ, நான் வந்து அந்த ஸ்டெப்ப மிஸ் பண்ணனால, அந்த கடலை மாவு நல்லா கரைஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருந்தது. ஸோ, நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, நீங்க அந்த டிப்பையும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, அதே பேன்ல நான் 1 கப் அளவு சுகர் சேர்த்து, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மெல்ட் ஆயிட்டு, நல்லா வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ பாகு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு கம்பி பதம் ஆ அதாவது அது வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து சேர்த்துட்டேன். ஏன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிருக்கணுமோ அப்படின்னு இருந்தது. அந்த கம்பி பதம் வந்து இன்னும் வந்திருக்கணும். ஸோ அது வந்த பிறகு வந்து நம்ம வந்து இந்த மாவ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாரி இதுலயும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றதுனால, அது வந்து எந்த கம்பி பக்குவம்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அந்த சர்க்கரை பாகு கம்பி பக்குவம் வல்லாட்டி, அந்த மைசூர் பாக்கோட ஷேப் வர மாட்டேங்குது. நல்ல கம்பி பதம் வட்டு நம்ம நல்லாவே கொதிக்க வச்சுட்டோம்னா, அப்புறம் உங்களுக்கு மைசூர் பாக்கு கடிக்கவே முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டஃப்பானதா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து அவ்வளவா வந்து எந்த பக்குவத்தில எடுக்கணும்னு தெரியல. மேபி நான் செகண்ட் டைம் இல்லைனா தேர்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நல்லா ஒரு 3 தடவை வந்து நெய் ஊத்தி நல்லா வந்து கிளறிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நான் ஒரு பாக்ஸில் நெய் தடவி வச்சுருந்தேன். ஸோ அதில வந்து கொட்டியாச்சு. கொட்டிட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு கட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ அல்வா ஷேப்புக்கு தான் வந்தது. அது கரெக்ட்டா வந்து பீஸ் போடுறதுக்கு எனக்கு வரல. ஸோ நான் கூட ஆற வச்சுட்டு பண்ணா எவ்வளோ ஆறுனாலும் எனக்கு வந்து கரெக்ட்டா அந்த பீஸ் போடுறதுக்கு வரல. ஸோ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது அல்வா மாரி இருந்தது. அத பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்த்து தான் நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு நீள் எடுத்துட்டு வந்தேன். ஸோ நீங்க இனிமேல் ட்ரை பண்றீங்கன்னா, நீங்க வந்து கரெக்ட்டான பக்குவத்தில நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நான் பட்டி டிங்கரிங் பார்த்து, நான் வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மைசூர் பாக்கு. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு நல்லா வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஸ்வீட்டு பார்க்கலாம். இந்த ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா, அ ரவா லட்டு. இத வந்து நான் நெறைய தடவ செஞ்சிருக்கேன். ஸோ நெறைய தடவலாம் இல்ல, ஒரு 2 தடவ செஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பேன்ல வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு, இதில வந்து நம்ம நட்ஸ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்க முந்திரி அது சாரி கிஸ்மிஸ் பழம் அது இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து முந்திரியும், பாதாம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வந்து கிரிஸ்பி ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரவை எடுத்துக்கலாம். இதில வந்து நெய் வந்து கொஞ்சமா இருந்தது. அதனால நான் வந்து எக்ஸ்ட்ராவா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில வந்து நம்ம 1 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ இத வந்து சேர்த்துறலாம். இத வந்து சேர்த்துட்டு அந்த நெய்யில சேர்த்து நல்லா வந்து வறுக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த வந்து ரவைய வந்து வறுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். ஏன்னா, அந்த ரவையோட ஸ்மெல்லு எல்லாம் ஒரு சூப்பரான ஒரு அரோமா வரும். அது அளவுக்கு வந்து நம்ம வந்து ரவைய வறுத்துக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோனட் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் தான், ட்ரை கோகோனட் தான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோகோனட்டையே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நம்ம அந்த ரவை கூடயே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷமாவது ஆகும் இது நல்லா வறுக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா வந்து ரவை வந்து வறுத்தாச்சு. இதை வந்து நிறைய டைப்ஸில் வந்து ரவா லட்டு செய்யலாம். இப்போ வந்து நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாகு காய்ச்சி தான் செஞ்சேன். ஆனால் நீங்கள் இதில் பாகெல்லாம் காய்ச்ச தேவையில்லை. பவுடர் வந்து அந்த சர்க்கரை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்தும் நாங்கள் லட்டு செய்யலாம். அது வந்து இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாகு காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 1/4 கப்பு சுகர் எடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் அதிகம் தான். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கணும். இப்போ வந்து சுகருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுலேயும் வந்து பாகு வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் பாகு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரவை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சர்க்கரை பாகை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அது அப்படியே நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அந்த ரவை பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாகை நல்லா வந்து அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா வந்து கெட்டியாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு நல்லா பாருங்கள் கெட்டியாயிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு உங்கள் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் அந்த சமயத்தில் நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டான கெட்டியாயிடும். ஸோ டெக்ஸ்சருக்கு அதனால் வந்துருச்சு. வந்து ஆனா நான் வந்து இதை வந்து லட்டை ஹீட்டா வந்து இருக்கு. பிடிக்க ஸோ ஆரம்பிச்சிட்டேன். அதனால ஏன்னா நான் இப்போ வேற பாருங்கள் தட்டுல கரெக்டான வந்து அத பக்குவத்தில் மாத்தி வைக்க இருக்குது. போறேன். ஸோ மாத்தி வச்சு உங்களுக்கு சூடு வந்து ஆறிடுச்சுன்னா திரும்பியும் பார்த்து நீங்கள் கடாயில் வச்சு கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க. வார்மாக இருக்கும்போது தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு குலோப் ஜாமுன் தான் செய்வேன். ஸோ இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கும் ரவா லட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மைசூர் பாக்கெலாம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தீபாவளிக்கு எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் ஆனோம் அப்படிங்கிறத வீடியோ பார்க்கலாம். வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.